வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தேங்காய் பூண்டை வச்சு தேங்காய் பூண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு, துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் பூண்டு நல்லா வதங்கி கொஞ்சம் ஸ்மெல் வந்த உடனேயும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே அதில் அரிசி ஒரு கப் வச்சுக்கோம். கொஞ்சம் நேரம் அது ஊறிருக்கு. அந்த ஊற வச்ச அரிசியை அரைச்சி அதில் சேர்த்துட்டு அந்த அரிசிக்கு தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. அதுக்குள்ளே இருக்கிற கேஸ்லாம் ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான கோகோனட் கார்லிக் 1 பாட் ரைஸ் ரெடி. நீங்கள் லாஸ்ட்டாக அதில் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். இது கூட அப்பளம், சைடிஷ்ஷாக சட்னி அதனால வச்சு சாப்பிட்டுக்கலாம்.